Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப சூப்பராவும் புதுமையாவும் ரொம்ப இயற்கையான சூழ்நிலையில கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான வீடியோவா இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம French fry நம்ம வில்லேஜ் ஸ்டைல்ல செய்ய போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். French fry செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு கூல் வாட்டர் வேணும், அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வேணும். அதுக்காக நம்ம ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிடலாம். அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆதிரே அதிபன் 2 பேரும் வந்திருக்காங்க. வாட்டர் சூடாகிறதுக்குள்ளே நம்ம அதில் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்குல மேலே இருக்க தோலை நல்லா சீவி எடுத்துக்குவோம். அடுத்ததாக சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு ஏற்ற சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க ஐஸ் வாட்டர் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க நம்ம நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ வடிச்சு எடுத்துடலாம் ஐஸ் கோல்டு வாட்டரை. அடுத்ததாக ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்க நல்லா ஒரு ஈரமில்லாத துணியில் அதோட ஈரத்தன்மையெல்லாம் உறிஞ்சிற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துடலாம். அடுத்ததாக கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு 2 டைம் போடணும். ஃபஸ்ட் டைம் போடும்போது நம்ம ஒரு மிதமான சூடு இருந்தால் போதும். போட்டு ஃபஸ்ட் டைம் உருளைக்கிழங்க எடுத்துடலாம். இப்படி நம்ம எடுக்கிறத நம்ம ஃப்ரீசரில் வச்சு நமக்கு எப்போ தேவையோ அப்போ போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் போட்டு எடுத்தாச்சு. செகண்ட் டைம் நம்ம உருளைக்கிழங்க போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு அடுத்ததாக அடுத்த உருளைக்கிழங்க போடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சு நமக்கு நல்லா நுர வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சேர மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரே கலர் வரும். ஒரு இடத்துல கோல்டன் கலர், மற்ற இடத்துலலாம் கோல்டன் கலர் இல்லாமல் நமக்கு ஒரே மாதிரி எல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் கோல்டன் கலரில் கிடச்சிரும். இன்றைக்கி நமக்கு சூப்பரான வில்லேஜ் ஸ்டைலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை குக் வித் தமிழினி சேனலில் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.